கோடி கணக்கில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. காலையில பணம் தரேன்னு ஒருத்தவங்க கூட பணம் இல்லை. இதெல்லாம் என்ன போய் பண்றது? அப்படி கப்பல நீங்க காசுல நான் உட்காந்துருக்கேன் பாருங்க. எவ்வளவு எல்லாம் போட்டுறீங்க? லட்சக்கணக்கில் போட்டுருக்காங்க. 5 கோடி 1 கோடி மாதம் 2000 போட்டிருந்தாங்க. ஆனால் மாதம் தவறாமல் கட்டிட்டு வந்தோம். ஆனால் இவங்க அட்டையில வர வச்சு கொடுக்கல. அப்படியே டவுட் இருந்துச்சு எனக்கு. கம்ப்யூட்டர்ல பாருங்க, இந்த டவுட் இதே இல்லை, பதிவே பண்ணல எனக்கு கம்ப்யூட்டர்ல. ஒவ்வொரு மாதம் பதிவு பண்ணுறப்ப கேட்பேன், ஏன்னா டேட்டு காணும், உங்களுக்கு வர வச்சிரு பணம் வர வச்சு இது எதுவும் தரலையான்னு டவுட்டாக இருந்துச்சு. அப்போ எனக்கு மாதம் கட்டுறப்ப இல்லை கம்ப்யூட்டர் பதிவாயிடுங்கன்னு அப்படியே இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் ஒவ்வொரு மாதம் வரப்போ இவங்க காசு 2 மாதம் கழிச்சு ஃபுல் மாதம் முடிச்சுட்டா 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க 27,000 தரணும். அவங்க 31ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லி முந்தாம் தேதி சொன்னாங்க. பார்த்தா கடை சாத்தி இருக்கு. இன்னொரு அம்மா தான் இருந்தாங்க. இன்னொரு போன் நம்பர் கொடுத்தாங்க, அது சுவிட்ச் ஆஃப்னு வருது போன் பண்ணா. ஓவியால மாசம் 1000 ரூபாய் போட்டாங்க. 11 மாசம் போட்டோம் 12,000 ரூபாய். மாசம் எனக்கு வர வச்சுட்டாங்க. பொங்கலுக்கு முன்னாடியே 3 மாசம் டைம் கேட்டாங்க. அப்புறம் பொங்கலுக்கு கழிச்சு 14ஆம் தேதி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் 18ஆம் தேதி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் 20ஆம் தேதி தரேன்னு சொன்னாங்க. குழந்தைய வச்சுட்டு எத்தனை வாட்டி நான் நடக்கிறதுன்னு கேட்டேன். கன்ஃபார்மா 31ஆம் தேதி தந்துருங்கக்கா, 10 மணிக்கு வந்துருங்கக்கா அப்படின்னாங்க. இப்போ பார்த்தா கடை மூடி இருக்குங்க. ஓவியா ஜுவல்லர்ஸ் நகை சீட்டு போட்டுருக்கிறோம். என் பேர் ஐயனார். இது பாத்தீங்கன்னா நகை சீட்டு ஒவ்வொரு வெரைட்டியா போடுறாங்க. மாதம் பணமா எடுத்துக்கிறது 1000 போடுறாங்க. ஒவ்வொருத்தர் டெபாசிட் போட்டுக்கிறாங்க. ஒரு சில பேர் லட்சக்கணக்கில் டெபாசிட்னா, அதாவது ஒரு 10 லட்ச ரூபா கட்டுங்க, உங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் வட்டி போட்டு ஒரு அம்மாட்ட தரும் சொல்லி போட்டுக்கிறோம். அது நிறைய பேர்த்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் போட்டது பார்த்தீங்கன்னா நகை வெயிட்டா போட்டிருக்கேன். மாசம் நான் 3 சீட்டு போட்டிருக்கிறேன். மாசம் 2500 ஒரு சீட்டு. 3 சீட்டு 75,000 வருது. இப்போ நான் 3 சீட்டுமே ஒரு 10,000 கட்ட எனக்கு முடியுது சீட்டு. இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா எங்களால் லாஸ் ஆயிருச்சு, கம்பெனி லாஸ் ஆயிருச்சு, எங்களால் ஒன்றும் முடியல, நான் ஒரு இடத்த விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ காரணம் சொன்னாங்க. நாங்கள் அவ்வளோ காரணம் நாங்கள் மக்கள் எல்லாமே பொறுமையை ஏற்றுட்டு போயிட்டோம். இன்னைக்கு சனிக்கிழமை காலைல வாங்க, உங்க எல்லாத்துக்குமே நாங்கள் பணம் செட்டில்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் அது இல்லாமல் டேஷனுக்கும் போயிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட் பண்ணி கடையே க்ளோஸ்ல இருக்கு ஃபுல்லாவே. மக்களுங்க எல்லாமே பணம் போட்டீங்கன்னா ரொம்ப வேதனையில இருக்கிறாங்க. இது கவர்மெண்ட் என்னன்னு பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்க.